Hi friends, welcome to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நான் வந்து ஒரு 3 சாரீக்கான ப்ளவுஸ் வந்து ஸ்டிட்ச் பண்ணலாம்னு எடுத்து வச்சிருக்கேன். மூணுமே ஒரே கஸ்டமர் தான். அந்த 3 ப்ளவுஸுமே ஒரே மாதிரி தான் தைக்க போறேன். ஃப்ரண்ட்ல வந்து ஸ்டார் நெக் இந்த மாதிரி V ஷேப்ல கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பேக் சைடு வந்து ரவுண்ட் நெக் தான் வச்சு கட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் மட்டும் நான் கட் பண்ணல. 3 விதமான ஸ்லீவ் வந்து அவங்க ஸ்டிட்ச் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. ஸ்லீவுக்கு மட்டும் டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால 3 மட்டும் ஸ்லீவ் டிசைன் மட்டும் பண்ண போகிறேன். மீதி வந்து ஆர்டினரி தான். ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஸ்டார் நெக்கும் பேக் சைடில் ரவுண்ட் நெக்கும் அந்த 3 சாரீக்கான ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி தரணும். 3 சாரீக்கான ஃபால்ஸும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி தரணும். இதுக்கு இன்றைக்கி வந்து தைச்சி முடிச்சிடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இந்த 3 ப்ளவுஸில் எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறேன்னு தெரியல. மீதி இருக்குது நாளைக்கு ஃபினிஷ் பண்ணி தரணும். இப்போ வந்து இந்த பிங்க் அண்ட் க்ரீன் கலர் சாரியோட ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். நான் வந்து இந்த ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது மறந்துட்டேங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு ஊக்கு மாட்டி வச்சுட்டேன். ஊக்கு மட்டும் வச்சு தைச்சி கொடுக்கணும். நான் நிறைய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் நிறைய ப்ளவுஸ் இருக்கும்போது உக்காந்துட்டு ஒரே மட்டும் ஒரு 10 ப்ளவுஸ் சேர்ந்ததுன்னா உக்காந்துட்டு ஊக்கு வச்சுட்டு இருக்க மாட்டேன். அதுவே ஒரு 1 hour ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா வேறவங்கிட்ட கொடுத்து தான் தைப்பேன். பட் 1 2 அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து நான் தைக்கும் போதே இந்த ஊக்கெல்லாம் மாட்டி விட்டுட்டேன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த ஊக்ஸ் வந்து வச்சிடலாம். நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த சென்டர் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவோட ஜாயிண்ட்டு எல்லாமே நீட்டாக வந்திருக்கு. ப்ளவுஸும் சூப்பராக வந்திருக்கு ஃபினிஷிங்கு. பேக் சைடு வந்து ரவுண்ட் நெக்கு தான் வச்சுருக்கேன். பட் இதில் வந்து நான் எந்த ஒரு பைப்பிங்கும் கொடுக்கல. எதுக்கு கொடுக்கலன்னா இது கிளாத் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன்னா பைப்பிங் கொடுத்துருக்கலாம். பட் நான் அந்த சாரியிலே கொஞ்சமாக கட் பண்ணி இந்த ஸ்லீவுக்கு மட்டும் டிசைன் கொடுத்துருக்கேன். ப்ளைனாக இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளவுஸோட டிசைன் அது. இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டேன். இது எல்லோ கலர் சாரீ, ப்ளவுஸ் வந்து பிங்க் கலர். இந்த ஸ்டிச்சிங் வீடியோ ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருக்கேன். பட் வந்து இந்த கம்பைனாக 3 ப்ளவுஸ் இன்றைக்கி ஸ்டிச் பண்ணது மட்டும் நான் உங்களுக்கு செப்ரேட்டாக போட்டிருக்கேன். இது 3மே ஒரே கஸ்டமர் தான். சாரீ ஃபால்ஸும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த சாரீ வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. அந்த வெயிலுக்கு வந்து நல்லாயிருக்கும். கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கிராண்ட் லுக்கு தரும். அதே மாதிரி நம்ம கட்டுறதுக்கும் இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும். சாஃப்ட் காட்டன் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரே சாரியில் ஒரே மாதிரி சாரியில் 2 சாரீ எடுத்துகிட்டு வந்தாங்க. 2 கலரும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த எல்லோ பிங்க் அண்ட் க்ரீனும் அப்புறம் எல்லோ அண்ட் பிங்க்கு சூப்பராக இருக்குது. இந்த ஸ்லீவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பட்டன் ஸ்லீவ் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ண வீடியோ வந்து முன்னவே போட்டிருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸ்லீவுக்கு மட்டும் இந்த சென்ட்ரல் பாயிண்ட் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அது மேலே பட்டன்ஸ் வச்சுருக்கேன். கீழே வந்து ப்ரில் வச்சுருக்கேன். இதுவுமே நான் சில்க் காட்டன் கிளாத் எடுக்காமல் சாரியில் கொஞ்சமாக கட் பண்ணி தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடுத்தது 3வது ப்ளவுஸு. இதுக்கு வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் நார்மல் தான் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து வி நெக்கு, பேக் சைடு வந்து ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கேன். பட் ஸ்லீவ் மட்டும் ஃபுல்லாக பஃப் ஸ்லீவ் தான் வச்சுருக்கேன். ஆஃப் ஸ்லீவ்லேயே பஃப் ஸ்லீவ் வச்சுருக்கேன். இந்த ஸ்லீவ் மட்டும் ஸ்டிச் பண்ணுறது மட்டும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஆல்ரெடி அந்த பட்டன் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணது வந்து போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ்க்கு வந்து ஸ்லீவ் மட்டும் நான் வந்து தைக்கிறது மட்டும் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். அந்த பஃப் கொடுத்துருக்கோம் இல்லையா, கொஞ்சமாக பஃப் ஸ்லீவ் வச்சுருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஒன்று, அது மட்டும் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். கண்டிப்பாக இனிமேல் நான் ஸ்டிச் பண்ணுற எல்லா ப்ளவுஸ்க்கான வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் எடுத்து போடுறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அது பார்த்துட்டு உங்களுக்காக நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். பஃப் ஸ்லீவுக்கு வந்து நார்மல் ஸ்லீவோட 3 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஸ்லீவை நான் கட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இந்த ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதும் உங்களுக்கு வீடியோ நான் போட்டிருக்கேன். செக் பண்ணாதவங்க போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லே நியூ அனி ஸ்டிச்சிங் கேலரி நம்ம சேனல்லே அந்த ப்ளவுஸ் வந்து வீடியோ போட்டிருக்கேன். நீங்களும் போய் பார்த்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பாருங்கள். 3 இன்ச்சு அகலம் விட்டு இருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு 3 இன்ச்சு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் லைனிங் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுமோ அந்த மாதிரி தான் லைனிங் கிளாத்லேயும் நான் அதே மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கூட கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். பஃப்லேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க.
நம்ம வந்து எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம். லைனிங் கிளாத் வந்து நம்ம நார்மல் ரவுண்ட் ஸ்லீவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க மெயின் கிளாத்தில் மட்டும் பஃப் வைக்கிற மாதிரியும் வைக்கலாம். பட் நான் வந்து எப்போவுமே லைனிங்கோடு சேர்த்து வைப்பேன். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் வந்து அந்த பஃப் வந்து தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக பஃப் ஸ்லீவ் வச்சுட்டு அதுக்கப்புறம் லைனிங் கிளாத் அட்டாச் பண்ணுறதை விட இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பஃப் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். அப்புறம் சாரியில் கொஞ்சம் கிளாத் கட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இந்த ஓரத்தில் பட்டிக்கு வந்து கொடுத்து ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரியில் கிளாத் கட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஸ்லீவ் வந்து எதுவுமே கொடுத்து இப்படி திருப்பாமலே அப்படியே தான் வச்சு தைக்கிறேன். ஏன்னா நம்ம கீழே வந்து பட்டி கொடுக்குறோம், அதனால் நான் அப்படியே வச்சு தைக்கிறேன். ரொம்ப நாள் வீடியோ போட முடியல, கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் போட முடியல. கண்டிப்பாக இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு நான் பார்க்குறேன். எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் லைக் பண்ணிங்கன்னா, எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மறுபடியும் நாங்கள் வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க நிறைய வீடியோஸ் வந்து. அதனாலே நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போட்டாவே உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும்னு சொல்லிட்டு தான் நான் அப்பப்போ அந்த கிளிம்ஸ் மட்டும் காட்டுறேன். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி மட்டும் நான் காட்டுறேன். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ அண்ட் கட்டிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நான் கண்டிப்பாக போடுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். நான் என்ன ஸ்டிச் பண்ணுறனோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து போடுறேன். நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணேன், பட் வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். கண்டிப்பாக நான் இனிமேல் ஸ்டிச் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். நிறைய பேர் வந்து உங்களுக்கு எத்தனை வருஷமாக நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கீங்க ஒரு சில கமெண்ட்டில். பட் வந்து அதுக்கு வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணலை. கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நான் ரொம்ப வருஷமாக தான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் வந்து நிறைய ப்ளவுஸ் தைக்க மாட்டேன். ஒரு நாளைக்கு 1-2 அந்த மாதிரி தான் தைப்பேன். ஏன்னா கொஞ்சம் பசங்களையும் கவனிக்க வேண்டியிருக்கு. நம்ம ஸ்டிச்சிங் ஒர்க்கும் பண்ணிவிட்டு வீட்டு வேலையும் செய்யணும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு நான் டைம் ஒதுக்கி நிறைய நேரம் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன். பட் நிறைய கஸ்டமருங்க வர்றாங்க, ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சரி நம்ம வந்த கஸ்டமரை வந்து இது பண்ண முடியாமல் வேறவங்கிட்ட கொடுத்து கூட பார்த்தேன்னு வந்து அவங்களுக்கு வந்து செட் ஆகலை. இது வந்து நீ தைக்கலை அப்படின்ற மாதிரி அவங்களே கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ தைக்கலை, இந்த ப்ளவுஸ் யார்கிட்ட நீ கொடுத்து தைச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில கஸ்டமர் தைச்சேன், அவங்க வந்து இப்படி சொல்லிட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி அந்த ரிஸ்க்கு நம்மளுக்கு வேண்டாம், நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வாங்கி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ப்ளவுஸ் கொடுக்குற இடத்துல கூட ஒரு 4 ப்ளவுஸ் ஸ்டிச் கொடுக்கலாம், மெதுவாக கூட நம்ம ஸ்டிச் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற கஸ்டமருங்கிட்ட நான் எல்லாமே சொல்லிட்டு தான் வாங்கிக்கிறேன். என்னால் இப்போதைக்கு முடியாது, என்னால் இப்போதைக்கு 1-2 தான் தைக்க முடியும், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு நான் கேட்பேன். சரி அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொன்னால் மட்டும் நான் வாங்கிக்குவேன். இல்லை எனக்கு எல்லா ப்ளவுஸுமே வேணும் அப்படின்னு சொன்னால் இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லிவிடுவேன். நம்ம வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தைக்காமல் வச்சுட்டு கொடுக்குறது பதில் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிடுறது வந்து எனக்கு பெட்டர்னு தோணுது. அவங்க தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல. சாரியில் கிளாத்து கொஞ்சமாக கட் பண்ணி நான் இந்த மாதிரி பட்டி பீஸ் கொடுத்துருக்கேன். இந்த சாரியும் ப்ளவுஸும் ஒரே கலரில் தான் இருக்கும். அதனால் நான் வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கொடுக்காம பஃப் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணேன். அவங்க வந்து ஓகே சரி நீங்கள் பஃப் ஸ்லீவே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால பஃப் ஸ்லீவ் தான் வச்சுருக்கேன். என்னோடய சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நீங்கள் எதுவுமே கமெண்ட்ஸில் சொல்லாதனால எனக்கு எந்த வீடியோ போடுறதுன்னு எனக்கு புரியல. அதனால் உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணுற எந்த வீடியோவோ அந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்மாக வீடியோஸாக போடுறேன். ஸ்லீவ் மொத்தம் இதே மாதிரி பஃப் ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்லீவ் ஃபுல்லாகவே பஃப் வர மாதிரி தைக்கலை, நான் ஷோல்டர் கிட்ட மட்டும் பஃப் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்கும்போது ப்ளவுஸ் வந்து சூப்பராக இருக்கும், ஃபிட்டிங்கும் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு.
இன்றைக்கி வந்து ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். ஆனால் பட் வந்து என்னால் தைக்க முடியல. கரண்ட் ஷட் அவுட் ஆனதுனால ப்ளவுஸ் வந்து தைக்கலை. அதனால் நம்ம கட்டிங் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்முன்னு விட்டுட்டேன். ஷட் டவுன் அன்றைக்கி நான் வீட்டு வேலை கொஞ்சம், அப்புறம் கட்டிங் வேலை கொஞ்சம் பார்த்துக்குவேன். அதுக்கப்புறம் இந்த சாரீக்கான ப்ளவுஸும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த சாரீ வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஸ்லீவுக்கு மட்டும் எம்ப்ராய்டரி வந்திருக்கு. நான் பிங்க் கலரில் மட்டும் பைப்பிங் மட்டும் கொடுத்துருக்கேன் கழுத்துக்கு, ஸ்டார் நெக்கு. இதுவும் இதே கஸ்டமர் தான். ஃப்ரண்ட்டில் 4 டாட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அயன் பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். பேக் சைடு வந்து சின்னதாக ஒரு ரவுண்ட் நெக் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து அவங்களே கஸ்டமரே கேட்ட வீடியோ ப்ளவுஸ் தான் இது. அதனால் அவங்களுக்கு அதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. சாரீக்கு ஃபால்ஸும் ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சாரியில் ஓரம் அடிச்சிட்டேன்.